ஹாய்ங்க. பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வந்து தம்பிக்கு ஃபஸ்ட்டு கூழ் காய்ச்சி கொடுத்துட்ருந்தேன். இப்போ அவனுக்கு அந்த மாதிரி கூழ் மாதிரி சாப்பிட்றதெல்லாம் பிடிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் போட்டு உருண்டை பிடிச்சி கொடுத்து பார்த்தா அதுவும் அவன் விரும்பி சாப்பிடல. அதனால் இந்த மாதிரி பண்ணி ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பார்த்தேன். அவனுக்கு அது பிடிச்சிருச்சு. அது எப்படி அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு நிலக்கடலை, 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடல இதை சூடு பண்ணுற அளவுக்கு வறுத்துட்டு அதை பொடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இப்போ சிம்மில் வச்சுக்கணும். இல்லைன்னா அந்த மாவு கருகின மாதிரி ஆயிரும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு 1/2 கப் அளவுக்கு சத்து மாவு, நம்ம பொடி பண்ணி வச்சுட்டுருந்த அந்த பவுட்ரு, அப்புறம் 1/4 கப் அளவுக்கு சுகரு, நாட்டு சர்க்கரை எடுத்துட்டேன் நான். இதை ஒரு கிளறிட்டு மாவு சூடாகிற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 1லேருந்து 1 1/2 டம்ளர் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி கிளறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம அதை பண்ணி உருண்டை மாதிரி எப்படி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். நான் மேலே கொஞ்சம் டாப்பிங்ஸ்க்காக நிலக்கடலையே வச்சேன். அது கொஞ்சம் இன்னும் பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி கண்டிப்பாக பிடிக்கும். நம்மளுமே விரும்பி சாப்பிடுவோம். தேங்க்யூ.